எபிசோட் 32 ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி போயிட்டு ஐஷுவ வந்து பயங்கரமா கடுப்பேத்திட்டு இருப்பாரு. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால, அந்த சாப்பிடுற இடம் இருக்கும் தெரியுமா? அங்க வந்து ஒரு மாரி உட்காந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வெற்றி கரெக்ட்டா அப்படி போய் பேசலாம் அப்படின்றப்போ தான் வந்து இந்த விக்கி உள்ளார என்ட்ரி குடுப்பாரு. இவரும் வேணாம் எதுக்கு பிரச்சனைன்ற மாரி உட்காந்துருவாரு. ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம விக்கி வந்துட்டு, "சூஸ் ஷெஃப்ப யார் அடிச்சாங்க? பாவம் அழுதுட்டு இருக்கிறாங்க." இந்த மாரிலாம் வந்து பயங்கரமா போட்டு கடுப்பேத்திட்டு இருப்பாரு. அவங்களும் வந்து கோவமாயி வெளிய எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ, வெற்றி அங்க போய் பேசுறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இந்த மாரி டிஸ்டர்பிங்கான சவுண்ட் எல்லாம் கேட்டா ஒரு மாரி பேனிக் ஆயிடுறேன். என்னால அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. இவரும் எப்பவும் போல பாத்திரத்த போட்டு டமால் டமால்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம ஐஷு அப்படியே ரொம்ப இதுவா காமா சமைச்சுட்டு இருக்காங்க. இதுல அவர் பாத்திரத்த கீழலாம் போட்டுருவாரு. இவங்க அப்படி குனிஞ்சு எடுத்து அப்படி கெத்தா குடுப்பாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு யோசிச்சா, அப்படி முடிய அப்படி விளக்குனா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இயர்பாட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து ஒரு மாரி நல்லாருக்கும். நம்ம விக்கியோட மூஞ்சே மாறிடும். ஸோ ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஐஷு செமையா குக் பண்ணிட்டு அவங்க வந்து வின் பண்ணிருங்க. அண்ட் இந்த டிஷ் என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வெற்றி சொல்லிக் குடுத்துருப்பாரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு டிஷ் அத தான் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ரகு வந்து போயிட்டு மாறன்ட்ட அப்புறமா தனியா கேட்குறாரு. "இந்த டிஷ்ஷ நீ ஏன் மெனுல ஆட் பண்ண வேணாம்னு சொன்ன? இது செமையா இருக்கே! இத நம்ம மெனுல ஆட் பண்ணலாமே!" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா நெடுமாறனுக்கு தான் தெரியும்ல இது வெற்றியோட டிஷ்ன்னு. ஸோ அதனால அவர் வந்து, "இல்ல இதுல ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ மிஸ் ஆகுதுன்ற" மாரி என்னத்தையோ போட்டு சமாளிச்சு விட்டுருவாரு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம விக்கி வந்து எந்த அளவுக்கு ஐஷுவ வெறுப்பேத்துனாங்களோ, அதுக்கு ஈக்குவலா நம்ம பாண்டி வந்து அங்க வெறுப்பேத்துற மாரி ஒரு சீன் இருக்குங்க. ஜூஸ் கடையில போயிட்டு, "எனக்கு நல்லா சில்லுன்னு 3 ஆப்பிள் ஜூஸ் குடு." ஆமா தெரியுமா? ஐஷு செமையா பண்ணிட்டாங்களாம். பாவம் அந்த பையன் தோத்து போயிட்டான். நெக்ஸ்ட் ரவுண்ட்லயே ஐஷு தான் வந்து ஜெயிப்பானாமா. யார் பெத்த பிள்ளையோன்ற மாரிலாம் வந்து அவர் போட்டு செமையா வெறுப்பேத்திட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம விக்கி வந்து அப்படி கோவமா எந்திரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, "டேய் ஓடுறா ஓடுறான்ற" மாரி அவர் ஓடுனது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ப விக்கி அதாவது இந்த டிவி சீரியல்லலாம் வந்து வர கேரக்டர்ஸ் பண்ற மாரி ஒரு வேலைய பார்ப்பாரு. எதிர்பார்த்தது தான் என்ன அப்படின்னா, ஐஷுவோட ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து அவரு ஒளிச்சு வச்சுருவாரு. ஸோ இந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவரு போடுற சத்தத்துக்கு ஐஷு பயங்கரமா பேனிக் ஆகுறாங்க. நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்துட்டு வந்து பாடுங்க, பாடுங்கன்றாரு. அவரு வந்து அங்க பேசுறாருன்றனால, அவர வந்து அங்கருந்து வெளிய அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம ஜான் புடிச்சுட்டு வெளிய தள்ளிர்றாரு. இவரும் வந்து பாடுங்க, பாடுங்கன்னு கத்திக்கிட்டே வந்து போற மாரி இருக்கும். ஸோ நம்ம ஐஷுக்கு வந்து எதையுமே ப்ராப்பரா கவனிக்க முடியல. அப்படி ஒரு ஆங்சைட்டி ட்ரிகர் ஆயிருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து, அவர் என்ன சொன்னாருன்றது புரிஞ்சு, அந்த சீன் ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அதாவது அவங்க அங்க நின்னு பாட மாட்டாங்க. கண்ண மூடிட்டு அவங்களோட மைண்ட்ல வந்து அவங்க அப்படியே அந்த பாடுற மாரி அத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேரியேஷன் 2 சீன் காட்டுவாங்க. அவங்க அப்படி மைண்ட்ல ஓடுறது பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. வெளிய வெற்றி இருப்பாரு. அவங்க பாடிக்கிட்டே அதே டிஷ்ஷ செம காமா பண்ணுவாங்க. வெளிய ரியாலிட்டில பார்த்தீங்கன்னா, மூஞ்ச அப்படியே உர்ருன்னு வச்சுக்கிட்டு அதே டிஷ்ஷ வந்து அவங்க பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. செமையா இருந்தது அந்த சீனோட ஐடியா சூப்பரா புடிச்சிருந்தது எனக்கு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட்லயுமே வந்து ஐஷு வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலா அவங்க சூஸ் ஷெஃப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வெற்றிக்கு மூஞ்சே மாறிடுச்சு. அவர்லாம் இதுக்கப்புறம் எப்படி வந்து இவங்கள ஃபேஸ் பண்ணுவாரு அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காரு. இப்ப இதுல மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வின் பண்ண உடனே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. வின் பண்ணிட்டாங்க அப்படின்னோனே வந்து இறுதி சுற்றுல வர மாரி நேரா இவங்க மாஸ்டர தேடி வெளிய போறாங்க. நம்ம நெடுமாறனுக்கு எங்கடா போறாங்கன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அங்க போனா வெற்றிய போயிட்டு நேரா ஹக் பண்ணிடுறாங்க. அத வேற நம்ம நெடுமாறன் பார்க்குறாரு. ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி செம்ம ஹாப்பியா அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இத நெடுமாறன் பார்த்துட்டு அப்படி ஒரு டென்ஷன் அவரால தாங்கிக்கவே முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து நம்ம ரகு கால் வருது. யாருன்னா அவரோட ஃப்ரெண்டு ராஜேந்திரன் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சிதம்பரமோட வீட நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். சரி ஓகே அப்ப நான் வந்து நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி இவரு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான மேட்டருங்க. ஏன்னா ஆல்ரெடி வெற்றியோட அம்மாவையும், தங்கச்சியும் இவரு பார்த்துட்டாரு. வெற்றியும் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ ஊர்ல போயிட்டு சிதம்பரம் வீடுன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்ட காட்டுனாங்கன்னா செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா எனக்கு இந்த ரகு வேற அப்பப்போ இருமிட்டு இருமிட்டு இருக்கிறத பார்த்தா பயமா இருக்குது. செத்து கித்து போயிருவாரோ அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.